இன்னைக்கு நம்ம தி ஃபவுண்டர் ஆஃப் டயபாலிசம் சீசன் 2 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அக்காவோட ஹஸ்பண்டை கொண்டிருப்பான். அந்த வெண்ணிங் தன்னோட கண்ட்ரோலை இழந்து நம்ம வேவிஷி கூட கண்ட்ரோலில் இழந்திருப்பான். அதை பார்த்துட்டு அப்படியே அவன் மயங்கி போய் விழுந்திருப்பான். அப்பயே லஞ்சான்னு சொன்னான், உன்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா, வெளில வந்துடான்னு சொல்லிட்டு. இந்த பையன் கேட்கவே இல்லை. பாருங்க இப்போ எப்படி நடந்துருச்சுன்ட்டு. இப்போ அப்படியே அவன் கண்ணு முழிச்சு பார்க்குறான், அரை மயக்கத்தோட இருக்கான். அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினச்சேனே, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப வெண்ணிங் இப்போ கொஞ்சம் நார்மலாகி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். அக்காவும் நின்று பேசிகிட்டு இருக்கா. வேவிஷி எந்திரிச்சோன்னே வெண்ணிங்குக்கு மூஞ்சில ஒரு குத்து விட்டு, ஏன்டா இப்படி பண்ண, நீ யாரை வேணா கொண்டிருக்கலாம், ஏன்டா அவனை கொன்ன, இப்போ எங்கள் அக்காவும் அக்கா பையனும் என்னடா ஆவாங்க, அவங்களுக்கு நான் என்னடா பதில் சொல்கிறது, இப்போ நான் என்னடா பண்ணுறது, யாராச்சும் சொல்லுங்க, நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த அக்கா சொல்கிறா, வெண்ணிங்கோட அக்கா, இதுக்கு ஒரு வழி இருக்கு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, இது மாதிரி இந்த அக்காவும் இந்த வெண்ணிங்கும் போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி சரணடைய போகிறாங்களா. இந்த வெண்ணிங் தானே அவரை கொன்னான், அதனால என்னையும் அவனையும் மட்டும் வச்சுப்பாங்க, எங்கள் 2 பேரையும் கொலை செஞ்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அக்கா சொல்கிறப்ப வேவிஷி சொல்கிறான், என்ன சொல்கிற, வெண்ணிங் எனக்கு ஒரு ஆயுதம் மாதிரி தான், ஆனால் அவன் கொலை செய்யறதுக்கு நான் தானே ஒரு காரணமாக இருந்தேன், நான் தானே மர்டர் சொல்ல போனா, நான் தான் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. இவன் என்ன சொல்கிறான்னா, பாரு, அவங்களுக்கு கண் எல்லாமே இந்த வெண்ணிங் மேல இவன் ஒரு ஆயுதம், அது பவர்ஃபுல்லான ஆயுதம், அது அவங்களுக்கு கிடைச்சாவே போதும், அதுவே போதும்னு அவங்க இருந்துருவாங்க, அவங்க ஒன்றை பத்திலாம் எதுவும் யோசிக்க மாட்டாங்க, சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன பண்ணிருப்பான்னா, இவனுக்கு மயக்க ஊசி வேற சொல்லி வச்சிருவா. அரை மயக்கத்துலதான் பேசிட்டு இருப்பான். அதான் சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி நாங்க போய் சரணடைஞ்சு மன்னிப்பு கேட்குறோம், தப்பெல்லாம் எங்க மேலதான் சொல்லிட்டு அவங்க எங்களை ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்றா. அதாவது அவங்க எங்களுக்கு தண்டனை கொடுக்கறதோட விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேவிஷியை காப்பாற்றணுங்கிறது மட்டும் தான் அக்காவோட ஒரே முடிவு. இதுல லாஸ்டா போறப்ப என்ன சொல்லிட்டு போறேன்னா, இது மாதிரி நான் ரொம்ப நாளாக இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இதுதான் கடைசி நாள், என்னால் உன்னை திருப்பி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி, அதோட என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிங்க கூட்டிட்டு அக்கா இங்கேருந்து கிளம்பிட்டா. அடுத்து இங்கே கட்டுறாங்க. இது மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான் வேவிஷி. இப்பதான் மயக்க தெளிஞ்சிருப்பான் போல, செம்மையா மழை பெஞ்சிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப நடந்த கான்வர்சேஷன்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்ப பார்த்தா கீழே போஸ்டர் கிடக்கும், இது மாதிரி இன்னைக்குதான் இவங்களை கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு வேவிஷி கிளம்புறான். அப்படி இங்க நைட்டு போல கட்டுறாங்க. எல்லா கிளானை சேர்ந்தவங்களுமே வந்திருக்காங்க, இது மாதிரி இறந்து போனவங்களுக்காக மரியாதை செலுத்துறதுக்கு. அதுல அந்த ஜின் கிளானோட ஹெட் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி என் பையனை கொன்னவனையும் நான் பிடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வெண்ணிங்க தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. இது மாதிரி என்ன சொல்றாருன்னா, இவளோட அக்கா வந்த அன்னைக்கே அவளை பிடிச்சி கொளுத்திட்டாங்களாம், அங்கேயே அவளோட சாம்பலே எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி நாளையிலேருந்து இந்த வெண்கிளானை சேர்ந்தவங்க எல்லாரையுமே நம்ம கொல்ல ஆரம்பிக்கிறோம், அதோட அந்த வேவிஷியையும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப லஞ்சான் ஏதோ சொல்ல வரான். அப்போ பார்த்தா அங்கே நெருப்பெல்லாம் பச்சை கலர்ல மாறுது, காகங்கள்லாம் பறக்குது, தெரிஞ்சிருக்கு யாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்கே வேவிஷி வந்துட்டான். அந்த ஜின் கிளானை சேர்ந்தவர் சொல்றாரு, எவ்வளவு தைரியம் தான் என் கண்ணு முன்னாடி நீ வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இவன் சொல்லிட்டு இருக்கான், ஏன் நான் வரக்கூடாது, நீங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த 2 பேரும் சரணடைஞ்சதே நீங்க வேற யாரையுமே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்களையும் பிடிச்சி கொண்டுட்டு நீங்க அந்த வெண்கிளானை சேர்ந்தவங்களையும் கொல்லுவேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறீங்க. அதோட வேவிஷி என்ன சொல்றான்னா, இதோட எல்லாமே போதும், நமக்கு இடையில சண்டை, நீங்க அந்த மீதி இருக்க அந்த 50 பேரையாச்சும் விட்டுருங்க, அதோட நான் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம் அவர் மேலே ஒரு சாபம் இருக்குன்னு சொல்லியிருந்தாருல போன எபிசோட்ல, அதை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன், ஏன்னா அதை போட்டது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த வெண்ணிங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க, அவனை சுற்றி ஒரு சீல் இருக்கும், அது உடஞ்சிருது, அவ்வளோதான். அதை பார்த்தோன்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, போச்சு அந்த கோஸ்ட் ஜெனரல் வந்துட்டான், அவனோட சீல் உடஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் நார்மலாக தான் இருக்கான், ஜாம்பியா கூட மாறல. அது தெரியாமையே அவனை கொல்றதுக்கு ஒருத்தர் ஓடி வந்துகிட்டு இருக்காரு சுவாட தூக்கிக்கிட்டு. அதை பார்த்தோன்னே ஜின் கிளானை சேர்ந்தவர் என்ன சொல்றாருன்னா, வேவிஷியை விட்டுறாதீங்க, எல்லாரும் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கெல்லாம் அனுப்பிச்சு விடுறாரு. இப்படி வேவிஷியை பிடிக்க ஓடி வந்துட்டு இருக்க அந்த காவலாளியில ஒருத்தன் மந்திரம் போடுறான். அதனால அங்க ஒரு பெரிய மந்திர வட்டம் வருது. அது என்ன பண்ணுதுன்னா, சுத்தி இருக்க அந்த தீய சக்திகள் எல்லாம் உறிஞ்சி வேவிஷி வச்சிருக்கான டைகர் அமுலேட் அதுக்கு அமிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி அது சக்தியை உரிய ஆரம்பிச்சாவே போச்சு, அவ்வளவுதான், வேவிஷி தன்னோட கண்ட்ரோலை இழந்துருவான். அங்க பார்த்தா எல்லா ஜாம்பிஸும் அங்கேருந்து எந்திரிக்கிறாங்க, பிணங்கள் எல்லாம் எந்திரிச்சு இந்த வீரர்கள் எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க வேவிஷியா எடுத்து புல்லாங்குள்ள வச்சிட்டு இருக்கான். லஞ்சான் சொல்லிட்டு இருக்கான், வேவிஷியை கண்ட்ரோலை இழந்துருவ, நிப்பாட்டுன்னு சொன்னா இவன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு தெரியும் லஞ்சான், ஒரு நாள் நம்ம 2 பேரும் இப்படி சாகுற நிலைமைக்கு சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைச்சு பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சான் கூடயே சண்டை போடுறதுக்கு தயாராகிறான். அப்ப பார்த்தா வேவிஷின்னு சவுண்டு, யாருன்னு பார்த்தா வேவிஷியோட அக்கா தான் வந்துட்டாங்க. அங்க பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. குறுக்கையில அவங்க நின்று கூப்பிட்டு இருக்காங்க.
இதே வேவுஷி பார்த்தோன்னே அக்கா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்துட்டு அவகிட்ட யாரும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பார்த்தா ஒரு ஜாம்பி வந்து அவளை பின்னாடி கிழிச்சிருது. இதை பார்த்தோன்னே வேவுஷியோட அண்ணனும் கத்திக்கிட்டு இருக்கான், ஒழுங்கு மரியாதையே எல்லாத்தையும் நிப்பாட்ட வேவுஷி அப்படின்னு சொல்லிட்டு. வேவுஷி அங்க வேகமா ஓடி வந்துட்டு அக்காவை பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன் இங்க வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவ சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து போன தடவை நீ வந்துட்டு சீக்கிரம் போயிட்ட, என்னால உன்னை ரொம்ப நேரம் பேசக்கூட முடியல, அதுக்குள்ள போயிட்ட, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தேன். அக்காவை பாருங்க ஹஸ்பண்டை கூட கொண்டுட்டான், ஆனா அதை பத்தி கூட அவ கவலைப்படல. வேவிஷி மேல அவ்வளவு நம்பிக்கை அவன் வந்து தானா செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதனால பேசிட்டு இருக்கா. நல்ல வேணா வேவிஷி, எல்லாத்தையுமே இதோட நிப்பாட்டிரு, இதோட போதுண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வேவிஷியும் எல்லாத்தையுமே நிப்பாட்டுறான். எல்லா ஜாம்பிஸும் பழையபடி ஆகிட்டாங்க. வேவிஷியோட கண்ணும் மாறிட்டு, பாத்தியா உனக்காக நான் நிப்பாட்டிட்டேன் அக்கா, வா நம்ம 2 பேரும் ரொம்ப தூரமா போயிடலாம், உன்னை தூரமா நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்பே அவங்க அக்கா பிடிச்சி தள்ளி விட்றா. பின்னாடி பாரு வேவிஷி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தா வேவிஷியை கொல்ல வந்தவங்க அக்காவை கொண்டுட்டாங்க. அவ்வளவுதான், வேவிஷிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு, கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. வேவிஷி மொத்தமா கண்ட்ரோல்ல இழந்துட்டான். இப்ப பார்த்தா சுத்தி எல்லா இடத்துல இருந்து அவங்க மக்களை எல்லாம் வெடிச்சு தெரிக்கிறாங்க. அந்த டைகர் ஆம்லெட் எடுத்து வெளில கட்டிட்டு இருக்கான். அப்படியே இங்க பிரசன்ட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க பார்த்தா எந்திரின்னு சொல்லிட்டு லஞ்சா தான் எழுப்பிட்டு இருக்கான். என்னன்னா போன எபிசோட்ல கூட நம்ம வேவிஷி வந்து அந்த ஒரு சாபத்தை வந்து ஜின்லிங்கிட்ட இருந்து எடுத்திருப்பான். அந்த சாபத்தால உடம்பு முழுக்க பரவி அப்படியே மயங்கி விழுந்திருப்பான். அதுக்கடுத்து லஞ்சான் தான் வந்து இவனை காப்பாத்திருக்கான். அவன் தான் வந்து இப்ப அதெல்லாம் போக வச்சு திருப்பி எழுப்பியிருக்கான். அந்த மாதிரி அந்த சாபம் வந்துட்டு போயிட்டு இப்ப நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறப்ப வேவிஷி எந்திரிச்சிட்டு அப்படியே நார்மலா தான் பேசிட்டு இருக்கான், லஞ்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா வேவிஷிக்கு தெரிஞ்சிருச்சு, லஞ்சானுக்கும் தெரியும் நம்ம தான் வேவிஷின்னு சொல்லிட்டு. அதான் கேட்டுட்டு இருக்கான், நீ எப்படி கண்டுபிடிச்சா நான் தான் வேவிஷின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறப்ப, அதோட நான் வந்து இந்த வெண்ணிங்க வந்து அப்ப சமன் பண்ணனே அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்ப திருப்பி வேவிஷி கேட்கிறான், சரி அந்த வெண்ணிங் எங்க போனான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப லஞ்சான் சொல்றான், நான் வந்து பாக்குறப்ப நீ மட்டும் தான் இருந்த, அந்த பையன் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதோட வேவிஷி சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் அப்படியே வந்துச்சு தெரியுமா, ஒரு கெட்ட கனவு மாதிரி, ஏன்னா அந்த சாபம் இருக்கனால அப்படிலாம் வருமா, அதான் வந்து லஞ்சானும் சொல்லிட்டு இருக்கான். அதோட வேவிஷி சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி நான் எவ்வளவுதான் அதை நினைச்சு கவலைப்பட்டாலும் சரி, நான் பண்ண தப்பு தான், அதுக்கு நான் வந்து நிறைய விலை கொடுத்துருக்கேன், இறந்து போனவங்க திருப்பி வரவே முடியாது, அப்ப நான் இறந்தப்ப கூட நிம்மதியா தான் இறந்து போனேன், அதுக்கும் இதுக்கும் சமமாயிட்டுன்னு சொல்லிட்டு நிம்மதியா இறந்து போனேன், ஆனா இப்ப நான் திருப்பி வந்திருக்கேன்னா நான் வந்து திருப்பி அந்த பாஸ்ட்டை நினச்சிட்டே இருக்க முடியாதுல்ல, நான் வந்து இனிமே ஃபியூச்சரை மட்டும் தான் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேவிஷி பேசிட்டு இருக்கான். அதோட லஞ்சான் கேட்கறான், அப்ப அங்க நடந்துச்சு பெரிய பிரச்சனை, அதை நீ தெளிவா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப வேவிஷி சொல்றான், என்ன அது ஒரு கெட்ட கனவு தானே, அதை நான் அவ்வளோ ஒன்றும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் அப்ப மேல ஒரு பெரிய சிம்பிள் வந்திருக்கு தெரியுமா, ஒரு பெரிய மந்திர வட்டம், அதை பத்தி தான் லஞ்சான் சொல்றான். இது மாதிரி வட்டம் வந்துச்சே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவா, இது வந்து இந்த ஸ்பிரிட்ஸ், அதான் அங்க இருக்க சோல்ஸ் எல்லாம் உரியறதுக்கானதாச்சே இந்த மந்திர வட்டம் வச்சே, இது வந்து அந்த டைகர் ஆம்லெட்டுக்கு பவரை கொடுக்கும், அது மாதிரியாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, ஆமா இதுதான் அன்னைக்கு வந்துச்சு மேல, அதுக்கடுத்துதான் நீ வந்து உன் கண்ட்ரோலே இழந்து நடந்துக்க ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப வேவிஷி சொல்றான், அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் வந்து அந்த டைகர் ஆம்லெட்டுக்கு வேற ஒரு சீல் போட்டு வச்சிருந்தானா, இது மாதிரி எதுவுமே ஆகாத மாதிரி இந்த மாதிரி பவரை உரியாத அளவுக்கு வச்சிருந்தேன், ஆனா இந்த வட்டம் வந்து அதை விட கம்மியான பவர் தான், இதெல்லாம் அந்த சீலை உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வேவிஷி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் லஞ்சான் சொல்ல ஆரம்பிக்கிறான், அதான் இந்த போர் நடந்ததுக்கு அப்புறம் லஞ்சான் போயிட்டு வேவிஷி தங்கியிருந்த இடத்த செக் பண்ண போயிருக்கான். அங்க பார்த்தா கொஞ்சம் ரத்தம்லாம் கடந்திருக்கு, அதை பத்தி தான் சொல்றான், ரத்தம்லாம் அங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டைகர் ஆம்லெட்டோட அந்த சீலை பிரேக் பண்றதுக்கு வேவிஷியோட ரத்தம் தேவை, அதான் சொல்றான். அப்ப யாரோ முன்கூட்டியே இந்த பிளானை போட்டிருக்காங்க, அந்த டைகர் ஆம்லெட்ல சீலை உடைச்சு இது மாதிரி ஒரு மந்திர வட்டத்தை வர வச்சு நீ கண்ட்ரோல்ல இழப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு வேணுக்குன்னே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதான் வேவிஷியா வச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப என் அக்காவோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு, என்னோட கண்ட்ரோல் இழந்ததுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணமா, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பயே அங்க வந்து இவங்களோட ரூம் திறக்குது, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வேவிஷி கேட்டுட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.